அவன் சொல்லுங்களா, அவருடைய உண்மை. அந்த வார்த்தை நேர்மைன்னு சொன்னார் அவர். நேர்மையை விட ஒரு மேலான வார்த்தை த இன்டெகிரிட்டி ஆஃப் காட். தேவனுடைய அந்த உண்மைக்கும் மேலானது. அவன் சொல்ல மாட்டீங்களா, உண்மைக்கும். ஆமேன். அவரை மாதிரி உண்மை உள்ளவங்க யாருமே இல்லை. சொல்லுவாங்க நிறைய பேர், தம்பி அங்கேயே உட்கார், அவர் சொல்லுங்க, அவர் இங்கே உட்கார் சொல்லுங்க, அங்கேயே உட்கார் பின்னாலேயே. ரைட். சொல்லுவாங்க வாழ்விலும் தாழ்விலும், துன்பத்திலும் இன்பத்திலும். ஆனால் சொல்லுகிறவர் உண்மையாக இல்லை, ஆனால் இவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்க, ஏன் தெரியுமா? அவருடைய உண்மை எப்போ வெளிப்பட தெரியுமா? இன் அ கிரேட்டஸ்ட் டீட். அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். யோசித்து பாருங்க, நம்முடைய கொஞ்சம் கண்ணை மூடி, உங்களுக்கே தெரியும் உங்களுடைய உண்மை ஏனும், உங்களுக்கே தெரியும் உங்களுடைய தோல்விகள், உங்களுக்கே தெரியும் நீங்கள் தேவனை எப்படிப்பட்ட, எவ்வளவு ஆங்கிலம் சொன்னால் யூ புட் காட் டவுன். ஆண்டவரை நீங்கள் கீழே மிதித்த நேரங்கள் உண்டு. பட் ஸ்டில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்படி சொன்னாலும் புரியும். those who knows English, I let me down. தேவனை எவ்வளோ நேரங்களில் நான் அவரை மறந்துட்டேன், அவரை கைவிட்டுட்டேன், அவர் தூரமாக போயிட்டேன், ஆனாலும் நிழல் போல என் வாழ்வில் வந்தார். இந்த காத்தாடி போகிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறேன், உயரதான போகிறேன், உயரம் போகிறேன், ஆனால் ஒரு நாள் அருந்துடும். ஆனால் இயேசுவோடு இருக்கும்போது அறாது. இவைகள் இருக்கும். அந்த வசனம் படித்து பார்த்தீங்களா? அந்த வசனம் சொல்லுங்கள், இவைகள் சம்பவிக்கும். எது? விரும்பாதவைகள், வாழ்க்கை ஏமாற்றங்கள் சம்பவிக்கும். அவைகளில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தெரிந்த ஒரு வசனம். அதாவது உலகத்தின் ஒவ்வொரு நாட்களும், மத்திய 28ஆம் அதிகாரம் என்னது? சகல நாட்களிலும். என்னங்க? சகல நாட்களும். அப்போ அதில் இன்பம் இருக்குதா? துன்பத்தின் நாட்களிலே உன்னோடு கூட இருக்கிறேன், இன்பத்து நாட்களில் உன்னோடு கூட இருக்கிறேன், வியாதி நாட்களில் உன்னோடு இருக்கிறேன், ஏழ்மை நாட்களில் உன்னோடு இருக்கிறேன், சகல நாட்களிலும். என்னங்க? ஆல் த டேஸ். இந்த 300 எத்தனை நாள் இது? இன்னைக்கு எத்தனாவது நாளும் கேட்டு யோசிக்கிறீங்க? இந்த வருடத்தின் எத்தனாவது நாள் இது? 360 நாளும் சகல நாட்களிலும் என்னோடு இருக்கிறார். சின்ன கேள்வி, நீங்கள் அவரோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு பாருங்கள், நேற்று மந்தையாக வந்தாங்க, இன்னைக்கே இல்லை. ஆனால் அவர் எந்த நேரங்களில், எந்த சூழ்நிலையிலும் என்னோடு, சகல நாட்களிலும், குட் டேஸ் அண்ட் பேட் டேஸ், மேலான நாட்கள், கீழான நாட்கள், நான் ஆண்டோடு நெருங்கிய நாட்கள் என்னோடு இருந்தார், நெருக்கம் இல்லாத நேரங்களில் என்னோடு கூட இருந்தார். சாத்தியமா? எப்பவுமே நெருக்கமாக இருக்கிறீங்களா?